ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸாக வந்துட்டு நோம்பில் இருந்துட்டு இஃப்தார் அண்ட் சகர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. இனி வந்து நோம்பு முடிஞ்சிருச்சு. டெய்லி வந்து ஒரு லாங் வீடியோவும் 2 ஷார்ட்ஸ் வீடியோவும் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படின்னு இன்ஷால்லா. இப்போ வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செட்டு வந்து இந்த 2 பீஸ் கிளாஸ் கேசரோபிள் செட்டு தான். இது ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் லுக் பெர்ஃபெக்ட் காம்பினேஷனில் உள்ள ஒரு கோல்டன் லிட் கொடுத்த ஒரு கிளாஸ் செட்டு தான் இது. செம்ம ப்ரீமியமாக செம்ம ஒரு ராயல்ட்டியான ஒரு செட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து இது எங்கள் ஊரில் தான் வாங்கியிருந்தது. ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குங்க. தற்செயலாக ஒரு திங்ஸ் வேறு ஒன்று வாங்குறதுக்காக தான் போனேன். ஆனால் அந்த கடையில் எத்தனையோ திங்ஸ் இருந்தாலும் இது வந்து கண்ணுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனாக இம்ப்ரெஸ் பண்ணி தான் இந்த இந்த செட்டு வந்து நான் வாங்கினேன். ப்ரைஸ் வந்து கேட்கும்போது ரொம்ப ஹையாக சொல்லுவாங்களோ, அதிகமாக இருக்குமோ அப்படின்னு தான் யோசிச்சு தான் கேட்டு வாங்கினது. ஆனால் பட் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் எப்படி வந்து இவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு இது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. செம்ம ஒர்த்தியான ப்ராடக்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நல்ல திக்கு கிளாஸு கீழே, மேலே வந்து செம்ம ஒரு திக்கான ஒரு பிளாஸ்டிக் லிட்டு, கோல்டன் லிட்டு சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ், குவாலிட்டி வைஸ் ரொம்ப பெஸ்ட்டு ப்ராடக்ட்டுன்னு தான் சொல்லுவேன். செம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. செம்மையாக இருந்துச்சு. ஒரு கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, இது பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியம் லுக்காக, ரொம்ப ராயல் லுக்காக செம்மையாக இருக்குங்க. ஒரு அட்ராக்ஷனான ஒரு கிளாஸ் செட்டு தான் இது. இதுக்கு வந்து நல்லா பேக்கேஜிங் வந்து நீட் பேக்கேஜிங்காக 2 பார்ட்டிஷனில் அழகாக கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது நான் வாங்கினதுலேயே ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு கிளாஸ் செட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு வந்துட்டு நான் 10 அவுட் ஆஃப் 10 ரேட்டிங்கே கொடுப்பேன். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வாங்கினதும் அதே கடையில் தான் ஒரு கிளாஸ் செட்டு தான் வாங்கியிருந்தேன். இந்த கிளாஸ் செட்டு வந்துட்டு ஒரு 6 பீஸில் உள்ள செட்டு தான். இதுலேயும் வந்துட்டு இது ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, குல்கந்த் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த ஒரு 4 பீஸில் வந்து குல்கந்த் பாட்டிலும், அதுக்கப்புறம் 2 பீசஸில் வந்து பவுல் வரக்கூடிய ஒரு செட்டு தான். ஆக்சுவலாக வந்து என்கிட்ட வந்து கிளாஸஸ் வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து இந்த குல்கந்த் பாட்டில் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. இந்த பாட்டில் கூட ஆல்ரெடி நம்மளோட இஃப்தார் வீடியோஸ் இப்போ நம்ம சேனல் பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். இந்த குல்கந்த் பாட்டில் வச்சு ஆல்ரெடி வந்து நுங்கு சர்பத், அதுக்கப்புறம் இளநீர் பாயாசம், நுங்கு பாயாசம் இதெல்லாம் சர்வ் பண்ணி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதே பவுலை வந்து நோம்பு கஞ்சியெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணியிருப்பேன். சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே செம்ம யூஸாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குங்க. என்னென்னா, ஒரு பொருள் வாங்கினா அது வந்து நான் டக்குன்னு அதை யூஸ் பண்ணி பார்த்துடணும். அது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அது யூஸ் இல்லையா, வாங்கினதுக்கு ஒர்த்து இல்லையான்னு அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காகவே இதுக்காகவே நான் இந்த பாட்டிலை சர்வ் பண்ணுறதுக்காகவே அந்த ரெசிபி நான் பண்ணேன். அந்த மாதிரி தான் நான் இஃப்தார் வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். இதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அமௌண்ட்டுமே இதுவுமே வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக இதோட அமௌண்ட் எவ்வளோனா 150 தாங்க. அந்த கிளாஸு முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, கோல்டன் லிட் வச்சது, அதுவும் 150 தான். 2 பீஸ் வந்து 150. இதுவுமே வந்து 6 பீஸில் வந்து கண்ணாடி க்ளவுஸு 2 பவுல் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 150. இந்த ப்ரைஸுக்கு இந்த குவாலிட்டியில் கொடுக்கலாம் தாராளமாகவே. செம்ம ஒர்த்தி ப்ராடக்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்லாம் நம்ம வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ட்ரிக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிப்ஸ் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு வந்து சூட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னு. இந்த மாதிரி வந்து கிளாஸ் ஐட்டம்லாம் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு செல்ஃபில் வைக்கிறோம் அப்படின்னா, கிச்சனில் வைக்கிறோம் அப்படின்னா, அகைன் நம்ம எடுக்கும்போது கை தவறி ஸ்லிப் ஆகி கீழே விழுகும், திரும்ப டஸ்ட் ஆகும், திரும்ப வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்துருக்க இந்த பாக்ஸ் வந்து நம்ம தூக்கி கீழே போடாமல், இதே பாக்ஸே வந்து அகைன் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கிளாத் போட்டு தொடச்சிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் டைமும் வந்து இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் எந்த பாக்ஸுமே கிளாஸ் பவுலுக்கு, கிளாஸ் பாட்டிலுக்கு கொடுக்கக்கூடிய எதையுமே கீழே போட மாட்டேன். அவங்க பேக்கேஜிங்லேயே பார்ட்டிஷனோட கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அழகாக நம்ம நீட்டாக வந்து அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணி, ஏன்னா கிளாஸ் பொறுத்தவரையும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயாவது தான் எடுப்போம், யூஸ் பண்ணுவோம். திரும்ப நம்ம ஒரு செல்ஃபில் வைக்கிறதுக்கு, கிச்சனில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க கொடுத்த பாக்ஸ்லேயே திரும்ப நம்ம ப்ளேஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அது ரொம்ப நாளைக்கு வரும், சேஃபாக அண்ட் செக்யூராக இருக்கும். அதனால் நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த ட்ரிக்கு வந்து டிப்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு 8 பீஸ் உள்ள ஒரு ஐஸ்கிரீம் பவுலுங்க. ஆக்சுவலாக வந்து இதுவுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே 150 ரூபீஸ் தான். இதுவும் சேம் அதே கடையில் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து ரீசனபிள் ப்ரைஸுக்கு ஏற்ற வந்து ப்ராடக்ட் ஒர்த்தாக தான் இருக்குது.
இது வந்து 2 மீடியம் சைஸ் பவுலும், ஸ்மால் சைஸ் பவுல் வந்து 6 பவுலும் குடுத்துருந்தாங்க. இதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த பவுலுமே வந்து நம்ம இஃப்தார் வீடியோல வந்து ஃப்ரூட் கஸ்டர்டும், அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஃப்ரூட் சாலட் வந்து பண்ணி சேவ் பண்ணியிருப்பேன். அதுவுமே நீங்க பார்த்துருப்பீங்க. இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இது என்ன தெரியுமா? இது வந்து நான் வாங்கலாமா? வேணாமா? இது வாங்குனா எப்படி இருக்கும்? இ இது இது வாங்குனா வந்து யூஸ் இல்லையா? அப்படி யோசிச்சு பார்த்து வாங்குனது தான் இது. ஆக்சுவலா வந்து இது மீஷோல தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். இது வேற ஒண்ணும் கிடையாது. இது இண்டக்ஷன் கிச்சன் குக்வேர் செட்டு தான் இது. ஓகேவா? இது வந்து ஒரு குக்வேர் செட்டு. இது வந்து பேக் ஆஃப் 11 பீஸஸ்ல வந்து வரக்கூடிய ஒரு செட்டு தான் இது. ஆக்சுவலா கடைக்கு போய் தான் வாங்கலான்னு தாங்க போனோம். இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கு. கடையில போயிட்டு ஒரு சாஸ் பேனு, ஒரு ஃப்ரை பேனு, ஒரு டட்கா ஃபேனு, ஒரு தவான்னு ஒண்ணொண்ணா கரண்டி அப்படின்னு ஒண்ணொண்ணா வாங்குனா, நம்ம பட்ஜெட் தாண்டி அதிகமா போகுது. என்னடா இவ்ளோ ஜாஸ்தியா சொல்றீங்க? நம்ம ஒரு பிரைஸ் மைண்ட் செட்டோட போவோம். அங்க போனா டபுளா இருந்துட்டா கூட பரவால்ல. ட்ரிபிள் ரேஞ்ச்ல போயிட்டுருக்கு பிரைஸு. சரி ஓகே. இது சரிப்பட்டு வராது. ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தேடி தேடி செக் பண்ணி, நல்ல ரிவ்யூஸு, நல்ல ரேட்டிங்ஸு, ப்ரைஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸா இருந்து ஒர்த்தி ப்ராடக்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அது சூஸ் பண்ணது தான் இந்த ப்ராடக்ட்டு. செம்ம ஒர்த்தியா இருந்துச்சு. நெனச்ச மாரி இல்ல. நெனச்சத விட அதிகமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கூட பயந்து தான் வாங்குனேன். ஏன்னா வந்து இந்த மாரி குக்வேர் செட்லாம் ஆர்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், கடையில நம்ம பார்த்து வாங்குறதே 1, 2 அடுப்புல வைக்கும்போது, அடித்தூர் வந்து லேசா இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒட்டிக்கும், புடிச்சுக்கும். அந்த மாரி ஒட்டும், அடி பிடிக்கும், தூர் கனம் இல்லாதனால. ஆனா இதெல்லாம் வந்துட்டு நல்லா திக்காவே இருக்கு பார்த்துக்கோங்க. எதுவுமே வந்து ஒட்டல, அடி பிடிக்கல, எதுவுமே ஆகல. ஆக்சுவலா இதில இருக்கிற பேனு, அப்புறம் தோசை தவா, அதுக்கப்புறம் கடாய் இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குமே செட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ்வுக்குமே செட் ஆகுது. செம்ம ஒர்த்தா தான் இருக்கு. உங்களுக்கும் இந்த மாரி வந்து ஒரு 11 பீஸஸ் உள்ள நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸில உள்ள உங்களுக்கு இந்த மாரி ஒரு குக்வேர் செட் வந்து தேடிட்டுருக்கீங்க வாங்கணும் அப்டின்னா, மறக்காம வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு. செம்ம ஒர்த்தா இருக்கு. கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கடாய் வந்துட்டு நல்ல ஒரு திக் லேயர்ல தான் குடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட இதில இந்த கடாய் வச்சு கூட கொஞ்சம் கூட இதில ஒட்டலங்க. இந்த கடாய் வச்சு கூட நம்மளோட சஹர் வீடியோல வந்துட்டு நானு ஆல்ரெடி பன்னீர் பட்டர் மசாலா கூட செஞ்சிருப்பேன். கொஞ்சம் கூட பிடிக்கல, கொஞ்சம் கூட ஒட்டல. ஆக்சுவலா பன்னீர் பட்டர் மசாலாங்கிறது லிக்விடியா இருக்காதுல்ல. ஒரு செமி கிரேவில தான் இருக்கும். ஒரு திக் கன்சிஸ்டன்சில தானே இருக்கும். அது கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல. நல்லா செம்மையா வந்திருந்துச்சு. அதனால வந்து மஸ்ட் ட்ரை இந்த பேன் மாரி வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்றவங்க ரீசனபிள் பிரைஸ். இதோட பிரைஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. இது வந்து ஒரு ₹1000 தான் இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு ஞாபகம் இல்ல. கண்டிப்பா நான் வந்து லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஆனா வந்து ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல இத்தன ப்ராடக்ட் குடுக்குறாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸும் செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 5 கரண்டி வந்து குடுக்குறாங்க. மரக்கரண்டி. ஆ ஒவ்வொரு கரண்டியுமே வந்து ஒரு பேனுக்கு யூஸ் பண்ற மாரி, அது பொரியல் வதக்குற கரண்டி, அதுக்கப்புறம் தோசை தவா, அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ணு கரண்டி சொல்லுவோம்ல அந்த கரண்டி, இந்த மாரி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பேனுக்கு யூஸ் பண்றதுக்கு 5 விதமான கரண்டிகளும் குடுத்துருந்தாங்க. இதுவுமே கரண்டியுமே வந்து நல்ல கனமா தான் இருந்துச்சு. நல்லா ஒருத்தில்லாமலாம் கிடையாது. நல்லா கனமாவே இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இது வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிட்டு ஆல் குடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே. அதுக்கடுத்து வந்து இதுக்கு வந்து ரேட்டிங் வந்து நான் எவ்வளோ குடுப்பேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து தாராளமா வந்து ரேட்டிங் வந்து இது எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் இதில இருக்க எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். கண்டிப்பா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு அப்புறம் வந்து இந்த தவாக்கு வந்து ஹேண்டில் வந்து தனியாவே குடுத்துருக்காங்க. கூட வந்து ஸ்க்ரூ குடுத்துருக்காங்க. நம்மளே மாட்டிக்கிற மாரி தான் இருக்கு. அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஹேண்டில் வந்து அவங்க குடுத்துருக்கிற அந்த தவால வந்து அழகா வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி ஏத்திட்டோம் அப்படின்னாலே நல்லா நின்னுக்கிறது. ஈஸியா தான் இருக்கு. இந்த தவாவுக்கு வந்து இந்த பெரிய கடாய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கடாய்க்கு வந்துட்டு லிட்டு வந்து சில்வர் லிட்டு தாங்க குடுத்துருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஏன்னா வந்து கிளாஸ் லிட்டெல்லாம் எடுக்கிறோம். டெய்லி யூசேஜ் பண்ணும்போது கிளாஸ் லிட்டெல்லாம் வந்துட்டு மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சிங்க்ல போடும்போது அது வைக்கும்போது என்ன ஆகும் உடஞ்சிரும், வச்சுரும். அதனால வந்து அது ரொம்ப நாள் எப்பயாவது எடுக்கிறோம், வைக்கிறோம்னா தெரியாது. டெய்லி யூசேஜுக்கு செட் ஆகாதுல்ல. ஆனா வந்து இந்த கடாய்க்கு வந்து நல்ல ஒரு சில்வர்ல வந்து லிட்டு குடுக்கும்போது, அது நல்லாவே ரொம்ப நாள் வந்து லைஃப் வரும். நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல. அதனால இது ரொம்ப எனக்கு இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதனாலயே இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன்.
சூப்பரா இருக்கு. குடுத்த காசுக்கு ஒர்த்தா இருந்துச்சுங்க. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டுமே. இந்த மீஷோல வந்துட்டு நான் எப்பயுமே மீஷோல வாங்கியிருக்கேன். எதுவுமே எனக்கு வந்து யூஸ்லாம் ஆனதில்ல. அதே போல தான் இதுவுமே பெஸ்ட்டா இருக்கு. இதுக்கு வந்து 10 அவுட் ஆஃப் 10 குடுப்பேன். செம்ம ஒர்த்தி ப்ராடக்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்து வாங்கியிருந்தது வந்து ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா வந்து பாட்டில் தான் கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க. அடிக்கடி எடுக்கிறேன்னு கீழ போட்டு உடைச்சிருவேன். அதனால என்னன்னா வந்துட்டு, சரி ஓகே இந்த தடவ வந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கிக்கலாம். டெய்லி யூசேஜ் பண்ற பாட்டில் ஆயிலுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆயில் டிஸ்பென்சர் அன்பிரேக்கபிள் டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் தான் 1 லிட்டர் பிடிக்கிற மாரி கெப்பாசிட்டில தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் லிட்டு, மேல வந்து ஓப்பன் பண்றதுக்கு நேப் குடுத்துருக்காங்க. ஈஸியா ஹேண்டில் பண்ற மாரி தான் இருந்துச்சு. அதனால வந்து இந்த பாட்டில் தான் யூஸ் பண்றேன். இது வந்து நமக்கு சின்ன பசங்க இருக்கிற வீட்டுக்கெல்லாம் வந்து இதுவே போதும். பாட்டில் வாங்குறோம் அப்படின்னா, அது சேஃப் கிடையாது. அதுக்கப்புறம் நான் வாங்கியிருந்தது வந்து இந்த ஸ்லைசர் கிரேடர் தான் வாங்கியிருந்தேன். இது 4 இன் 1 தான். இதுல வந்து 4 பிளேட் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து நான் வச்சிருக்கேங்க. ஒரு கிரேடர் வச்சிருக்கேன். ஆக்சுவலா தேங்காய் துருவுறது, காய் துருவுறதுக்கலாம். ஆனா அந்த அளவு விட எனக்கு திரும்ப ஒண்ணு வாங்கினேன். அதுவுமே வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல. இது 2வது தடவ வாங்கியிருக்கேன். அது சூப்பரா இருந்துச்சு. இதுல வந்து 4 விதமான பிளேட் குடுக்குறாங்க. அது வந்து பாயில்டு க்ரஷர் பிளேடு, தின் கிரேடரு, அதுக்கப்புறம் திக் கிரேடரு, தின் ஸ்லைசர்ன்னு 4 பிளேடு வருது. இது ஹெவி பிளாஸ்டிக் மெட்டீரியலா இருக்குங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஷார்ப்ல வந்து எஸ்எஸ் பிளேடு தான் குடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. அப்புறம் ஈஸி கிரிப் ஹேண்டில் குடுத்துருக்காங்க. ஈஸி டூ யூஸா இருக்கு. ஈஸி டூ கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது என்ன ப்ராடக்ட் அப்டின்னா, இது ஆக்சுவலா வந்து ட்ரைனர்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஃப்ரை பண்றோம் அப்டின்னா, இதில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்டின்னா வந்து அரிசிலாம் ஊற போடுறோம் அப்டின்னா, ட்ரைன் பண்ணிக்கலாம். வாட்டர் ட்ரைன் பண்ணிடலாம். அரிசி மட்டும் மேல நிக்கும். தண்ணி வந்து கீழ போயிரும். ஃப்ரைட் ஐட்டம் ஏதாவது சிக்கனு, அப்பளம் இதெல்லாம் பொரிக்கிறோம்னா, அந்த மாரி போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேட் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே இஃப்தார் வீடியோல பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி வடை, சட்னிலாம் சர்வ் பண்றது காட்டியிருப்பேன். ஆக்சுவலா இது ரொம்ப செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இந்த பிளேட் வந்து 5 பீஸ் காம்போல வந்துருந்துச்சு. இதுவுமே ₹150 தான் வந்துருந்துச்சு. எல்லாமே அந்த கிளாஸ் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கடையில தான் வாங்கியிருந்தது இதெல்லாம். அ இது வந்து 5 பீஸ் வரும். இந்த பிளேட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா சூப்பரா இருந்துச்சு. சைட்ல வந்து பவுல் மாரி குடுத்துருக்காங்க. அதில சட்னி, சாஸு, அதுக்கப்புறம் மயோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர்ல வந்து நம்ம சாப்பிடுற ஐட்டம் வந்து வச்சுக்கலாம். சூப்பரா இருந்துச்சு. இதுவுமே மஸ்ட் ட்ரை யூஸ் பண்றதுக்கு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவ வந்து பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். சேனல்ல வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் எனக்கு குடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.